எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன இஷ்யூக்கு சொல்யூஷன் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நான் அந்த இஷ்யூ எடுத்திருக்கேன்னா, இது நான் ரொம்ப காமனாக பார்க்குற இஷ்யூஸு, அதிகமாக பார்த்த இஷ்யூ இது. ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ சொல்யூஷன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்குவீங்க. அப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்லேயோ யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மெயில்ஸ் அப்டேட் ஆகலை, இல்லை ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஏதாவது காமன் இஷ்யூ சொல்கிறாங்க. ஸோ அந்த இஷ்யூக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இஷ்யூவை ரிசால்வ் பண்ண பார்ப்போம். அப்படி ரிசால்வ் பண்ண முடியலைன்னா ப்ரொஃபைல் இஷ்யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு சில விஷயத்துக்கு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் இஷ்யூன்னு ஒன்று வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பழைய ப்ரொஃபைலை ரீநேம் பண்ணிட்டோ இல்லை டெலீட் பண்ணிட்டோ யூசர்ஸை லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ புது ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். அப்படி புது ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனதும் யூசர் லாகின் பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே டெம்பரரி ப்ரொஃபைல் லோடிங்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க. எத்தனை முறை நீங்கள் லாக்அப் பண்ணி லாகின் பண்ணாலும் ப்ரொஃபைல் வந்து டெம்பரரியாக லோட் ஆகும். ஸோ டெம்பரரி ப்ரொஃபைல் என்னென்னா அதை சொல்லிடுறேன். அந்த ப்ரொஃபைல் ஒரு மாதிரி லாகின் பண்ணிங்கன்னா, அந்த லாகின் பண்ணுறதுக்கும் லாக்அப் பண்ணுறதுக்குள்ள இடையில் நீங்கள் என்ன சேவ் பண்ணாலும் அந்த ப்ரொஃபைல் வந்து அங்கே சேவ் ஆகாது. சி ட்ரைவில் உங்களால் பார்க்க முடியாது. அது டெம்ப்ன்ற ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் ஆகும். மற்றபடி நீங்கள் அதில் சேவ் பண்ண ஃபைல்ஸோ, டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸோ, இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸோ எதுவுமே அதில் வராது. ஸோ இதுதான் டெம்பரரி ப்ரொஃபைல். அந்த லாகின் செஷனில் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு நெட்வொர்க் செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சர்வர் இருக்குது, ஒரு கிளைண்ட் மெஷின் இருக்குது. ஸோ நான் இதை VMwareல பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சாஃப்ட்வேருமே ட்ரையல் வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் அது ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நான் அப்படி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த சர்வர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு, கிளைண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி அந்த கிளைண்ட்டை எடுத்து சர்வரில் டொமைனில் போட்டுட்டு ஒரு யூசர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூசர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய டொமைன் பார்த்தீங்கன்னா IT trainings தமிழ். எல்லோ வரல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா நெட்பயர்ஸ் நேமோ இல்லை நெட்பயர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 கேரக்டர்ஸ் தான் வரணும். 15 கேரக்டர்ஸ் மேலே போச்சுன்னா அது போகிற இது வந்து லெட்டர்ஸ் வந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 கேரக்டர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ நான் அந்த டொமைனில் லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக லாகின் ஆகிடுச்சு. நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்ட்ரு. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சொல்யூஷன் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ண டெம்ப் ஃபைலை க்ளியர் பண்ணுவீங்க, இல்லை அன்வான்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படி இருந்தும் இஷ்யூ ரிசால்வ் ஆகலாம், புது ப்ரொஃபைல் தான் க்ரியேட் பண்ணுவீங்க. OS ரெஜிஸ்டருக்கு முன்னாடி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்க. இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதை கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்துடலாம், ப்ரொஃபைல் இஷ்யூ தான் சொல்லிவிட்டு. ஸோ இப்போ அதை எப்படி நீங்கள் அதை ரீக்ரியேட் தான் பண்ணுவீங்க. அதை எப்படி பண்ணுவீங்க? ஸோ அந்த டொமைன் ப்ரொஃபைல்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் இருக்கிற லோக்கல் ப்ரொஃபைலோ இல்லை உங்களோட ப்ரொஃபைலோ லாகின் பண்ணி அவங்களோட அந்த யூசரோட பழைய யூசர் நேம் வந்து ரீநேம் பண்ணுவீங்க. ஸோ நான் ஸ்விட்ச் யூசர் கொடுத்துட்டு / அப்படியே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா லாகின் டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லாகின் டு இருக்குது, அது டொமைனில் லாகின் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று அந்த கம்ப்யூட்டர் நேம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா / போட்டிங்கன்னா அந்த டாட்டுங்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டர் நேமை கன்சிடர் ஆகும். / போட்டிங்கன்னா அந்த யூசரை லாகின் பண்ணுறது. ஸோ இதில் இருக்க நான் லோக்கல் யூசர் வச்சு லாகின் பண்ணுறேன். CLI கிளைண்ட் ஒன்று. ஸோ நான் இந்த யூசரோட மெஷினில் லோக்கல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் அந்த இஷ்யூ காட்ட போகிறேன். ஸோ சி யூசர்ஸ், ஸோ டெஸ்ட்ன்ற யூசர் இதான் டொமைன் அக்கௌண்ட்டு. ஸோ நான் அதை ரீநேம் பண்ணுறேன். ஓல்டுன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணல, ஜஸ்ட் நான் ரீநேம் பண்ணுறேன். கண்டினியூ. ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இதுவாகிடுச்சு. லோக்கல்ன்றதுனால நமக்கு பர்மிஷன் இல்லை, அதனால கண்டினியூ கேட்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண டெஸ்ட் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போது இந்த அக்கௌண்ட்டை லாக் ஆஃப் பண்ணிவிட்டு
திரும்ப யூஸரை லாகின் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பழைய ஃபோல்டரை ரீநேம் பண்ணிட்டா யூஸரை அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களோட புது ப்ரொஃபைல் வந்து C12 க்ரியேட் ஆகும். ஸோ டெஸ்ட் பாஸ்வேர்டு நமக்கான டெஸ்க்டாப் வந்து புதுசாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. சைடில் வர அன்வான்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் அது என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ லாகின் ஆகிடுச்சு, பட் இட்ஸ் அ டெம்பரரி ப்ரொஃபைல். இந்த அலர்ட் வந்துருச்சுங்களா? யூ ஹேவ் பீன் லாக்ட் ஆன் வித் யோர் டெம்பரரி ப்ரொஃபைல். டெம்பரரி ப்ரொஃபைல்னால் இந்த செஷனில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது எங்கேயும் சேவ் ஆகாது. ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ C12 பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பர்னு ஒரே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ள எல்லாமே இருக்கும், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், டவுன்லோட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒன்ஸ் இட்டு நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரொம்ப காமிச்சுன்னா டெம்போட ப்ரொஃபைலில் டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் இருக்குது. அதை நான் C12 போய் காமிச்சிடுறேன். ஸோ இது நம்ம அந்த பழைய ப்ரொஃபைல் ரீநேம் பண்ணுது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ டெம்புன்ற ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கா நியூ ஃபோல்டர். ஸோ ஒரு ஃபைலும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் வந்துடுச்சா? ஸோ அந்த டெம்ப் ப்ரொஃபைல் தான் இது. இப்போது நான் லாக் ஆஃப் பண்ணுறேன். திரும்ப லாகின் பண்ணுறேன் அதே ப்ரொஃபைலில். பாருங்கள், திரும்ப ப்ரிப்பேரிங் டெஸ்க்டாப்னா அந்த செஷனில் என்ன இருந்துச்சு அது ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக தான் லோடாக இருக்குது. ஒன்ஸ் இது லாக் ஆஃப் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது மொத்தம் போயிடும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் இது லாக் ஆஃப் ஆகட்டும். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் இல்லை, ஃபோல்டர்ஸ் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் C12 இருக்கிற அந்த ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யூசர்ஸ் டெம்ப் டெஸ்க்டாப் ஒன்றுமே இல்லை. ஸோ அகைன் யூ ஆர் கெட்டிங் த எரர் சேம் எரர். ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டொமைன் அக்கௌண்ட்லேயோ இல்லை இந்த சிஸ்டமோட லோக்கல் அக்கௌண்ட்லேயோ லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் லோக்கல் அக்கௌண்ட்லேயே லாகின் பண்ணுறேன். choose another ./CLI பாஸ்வேர்ட் லைன் பண்ணியாச்சு. ஸோ ஒன் மோர் டைம் அதை போய் செக் பண்ணிங்க C12. யூசர்ஸ் ஸோ அந்த டெம்ப் ப்ரொஃபைலில் க்ரியேட்டான 3 பழைய இது தான் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரியில் நம்ம ஒரு கீயை டெலிட் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிஸ்டமோட ஹார்ட்டே ரெஜிஸ்ட்ரி தான். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரியில் போய்ட்டு அந்த ப்ரொஃபைலுக்கான இந்த டெஸ்ட்டுன்ற ப்ரொஃபைலுக்கான ஒரு கீ இருக்கும். அந்த கீயை டெலிட் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு கீ க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு கீ தான் உங்களோட டெம்பரரி ப்ரொஃபைல் லோட் ஆகிறத அது மூலமாக அது டெம்பரரி ப்ரொஃபைல் லோட் ஆகுது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். Regedit open. So security போய் so machine system machine software Microsoft. அந்த லிங்க் நான் இந்த பாத்து நான் உங்களுக்கு கீழே போடுறேன். ஸோ ஹெச்கி லோக்கல் மெஷின்குள்ளே சாஃப்ட்வேர்க்குள்ளே மைக்ரோசாஃப்ட்குள்ளே விண்டோஸ் NT அப்புறம் கரண்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா பி வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் லிஸ்ட். அந்த ப்ரொஃபைல் லிஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு சில கீஸ் இருக்கும்.
ஸோ இந்த கீ எதனோடதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொஃபைல். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வீசஸ்ன்றதுக்கான ஒரு கீ. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெட்வொர்க் சர்வீஸு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கிளைண்ட் ஒன்று. இது வந்து அந்த லோக்கல் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைலு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டெஸ்ட்டோட ப்ரொஃபைல். இதுதான் நம்ம டெலிட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த பழைய ப்ரொஃபைலை ரீநேம் பண்ணதும் இங்கே இருக்கிற இந்த கீ வந்து .bakன்னு சேஞ்ச் ஆகும். ஒன்று நீங்கள் இந்த BKவை ரிமூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்டையர் கீயும் டெலிட் பண்ணிடலாம். என்டையர் கீ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கான கீ வந்து இதில் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது டெலிட் ஆனதும் நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக லோட் ஆகும். ஸோ Control Alt delete switch user test password. So புது ப்ரொஃபைல் லோட் ஆகிட்டு இருக்கு. come on. ஸோ லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அலர்ட்டும் வராது. எஸ் லோட் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட் போனீங்கன்னா C drive. ஸோ பாருங்கள், டெஸ்ட் ஹோல்டருங்கிறது பழையசு, இது டெஸ்ட்டுங்கிறது நியூ ப்ரொஃபைல். ஸோ டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. க்ளோஸ். ஸோ ஒரு முறை லாக் ஆஃப் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். லாக் ஆஃப். Control Alt delete password. Boom. Yes. Great ஆச்சு. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற கீயை டெலிட் பண்ணால் இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். தட்ஸ் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.